இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். திரித்துவ ஏகதேவன் சதா காலங்களிலும் மகிமைப்படுவாராக. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் யூதாஸ் காரியத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். இந்த மனுஷனையும் கடவுள் அழைச்சிருந்தார். இந்த மனுஷனும் இயேசு கிறிஸ்துவோட 3 வருடங்கள் பயணித்த ஒரு மனிதன். இந்த மனிதன் இயேசு செய்த எல்லா அற்புதங்களையும் பார்த்தவன். இந்த மனுஷன் இயேசு செய்த அற்புதங்களையும் இவனும் செய்தவன். இயேசுவினுடைய எல்லா போதனைகளையும் கேட்டவன். இவனும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறான். ஆனால் இயேசுவோட கூட இருந்தான். இயேசு அங்கே அந்த பணப்பையெல்லாம் வச்சுருந்தான்னு சொல்லி பார்க்கணும். இந்த மனுஷனை குறித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொண்டு இருக்கிற ஒவ்வொருவர்களும் உன்னிப்பாக கவனிக்க வேணும். மாய்மாலமாக கிறிஸ்தவனாக இருக்க முடியுங்கிறதுக்கு இந்த மனுஷன் மிக முக்கியமான ஒரு காரியம். இதுக்கு யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரத்தில் 66ஆம் வசனத்தில் நான் சில வசனங்கள் வாசிக்கிறேன். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றார். இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாக இருக்கிறான் என்றார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத் 12 ஒருவனாய் இருந்தும் தம்மை காட்டிக் கொடுக்க போகிறவனாய் இருந்தபடியால் அவனை குறித்து இப்படி சொன்னார். பேதுருடைய ஸ்டேட்மெண்ட் நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றார். உம்மிடத்துல நித்திய ஜீவ வசனங்கள் உண்டேன்னு சொல்லி சொல்றாரு. நாங்கள் யார் இடத்துல போவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதெல்லாம் இயேசுநாதர் கேட்டுட்டு ஒரு மனுஷனை குறித்து சொல்கிறாரு, அவன் யூதாஸ் காரியோத், உங்களையும் ஒருத்தன் பிசாசாக இருக்கிறான் அப்படிங்கிறாரு. என்ன உடனடியாக ஆண்டவர் சொல்கிறார், அவங்க இருக்கிறவங்கள்ட்ட தான் சொல்கிறார், அந்த 12 பேர்கிட்ட தான் சொல்கிறாரு. ஆனால் அந்த மனுஷன் இயேசுவோடைய வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தையை அவன் கேட்குறான். இந்த மனுஷன் அநேக காரியங்களை அறிஞ்சிருக்கிறான். ஆனாலும் அவனுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்குதுன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் நிறைய நேரம் இப்போலேருந்து நாட்களில் நீங்கள் எல்லோரும் 40 நாள் திருச்சபைக்கு போவீங்க, இல்லாட்டி 40 நாள் நீங்கள் திருவிருந்து எடுப்பீங்க. இதெல்லாம் வெளி தோற்றம் நல்ல மனசில் வச்சுக்கங்க. உங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் பாவின்னு அறிஞ்சு உணர்ந்து மனம் திரும்பி உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்து வெளிப்புற வாழ்க்கை இல்லாமல் உள்ளான வாழ்க்கையில் கடவுளுக்கு பிரியமாக வாழ்கிறீங்களாங்கிறத பார்த்துக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் கடவுளோடு நெருக்கமான உறவு இருக்கணும். ஒருத்தனுக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த மனுஷன் இயேசுவை போலவே வாழணும், பேசணும், சிந்திக்கணும், செயல்படணும். எல்லாவற்றையும் இயேசுகிட்ட சார்ந்து வாழக்கூடியவனாக இருக்கணும். இந்த மனுஷனை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய விஷயம் மத்தேயுலையும் மார்க்லையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த 12 பேர் இருந்தது இந்த லாஸ்ட் சப்பரில் திருவிருந்து எடுக்கிறப்ப ஆண்டு சொல்கிறாரு, இவன் பரவாதிருந்தால் நலமாக இருக்கும் அப்படிங்கிறார். என்னை காட்டி கொடுக்குறவனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான விஷயம். இதெல்லாம் தொடர்ச்சியாக ஆண்டு ஒரு 7 முறை அவனுக்கு சொல்கிறார், எச்சரித்துக்கிட்டே வர்றார். ஆனால் அவன் கேட்கவே இல்லை. இது ஒரு மனுஷனுடைய இருதயம் எவ்வளோ ஹார்ட்டடாக இருக்குங்கிறத பாருங்கள். மாய்மாலத்தை விரும்பலாம், பொய்யை விரும்பலாம், நிஜமாக இருக்கிறதுக்கு விரும்பலை. எல்லோரும் வெளியில் இருக்கவங்க என்னை கிறிஸ்தவனாக பார்க்கணுன்னு நினைக்கிறதுல தான் நம்ம கரிசனையாக இருக்கிறோமோ ஒழிய, நான் கடவுளுக்கு முன்னால் கிறிஸ்தவனாக இருக்கணுங்கிற அந்த சிந்தனை நம்மளுக்குள்ளே வரலை. எப்பொழுதும் ஆண்டவர் உங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கங்கள்லாம் அவருக்கு தெரியும். உங்களுடைய இருதயத்தை தான் அவர் பார்க்குறாரு. வெளிப்புற தோற்றம்லாம் ஒரு நாளும் பார்க்குறதே கிடையாது. நான் 1000 வேஷம் போடலாம், ஆனால் கடவுளுக்கு என்னுடைய இருதயம் நல்லா தெரியும். நீங்கள் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் உண்மையாக ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொன்னால் இயேசு சொல்கிற அதே வார்த்தை தான், நீங்கள் பெறவாதிருந்தால் நலமாக இருக்கும். உங்களுக்கு ஐயோ. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குற வேலையை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். திருச்சபைக்கு வரப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உண்மையாலுமே பாவ மன்னிப்பு கடவுள் எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை நம்மளுக்கு செஞ்சுருக்கிறார் யோசித்து பாருங்கள். வானத்தையும் பூமியும் படைத்த மகா உன்னதமான தேவன் இந்த உலகத்தில் தனது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்து அவரோட ஞானஸ்நானத்தில் சொல்கிறப்ப, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். அவர் பிரியமாக இருந்த நேசகுமாரனை
பாவியாகிய எனக்காக பதிலாளாக இந்த உலகத்தில் அனுப்பி என்னுடைய பாவத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பாவத்திலிருந்து ஜெயிக்க முடியாத எனக்கு பாவத்திலிருந்து ஜெயிக்கக்கூடிய கிருபையை கொடுத்து என்னை மீட்டு அவருடைய பிள்ளைன்னு சொல்லி திருச்சபையில் இணைத்து அவருடைய சரீரத்தில் இணைத்து என்னை முற்றுமுடிய பாதுகாத்து என்னை நித்திய ஜீவனை கொடுத்து அவரோடு வாழக்கூடிய நித்தியமான வாழ்க்கையை கொடுத்துருக்கிற அந்த கடவுளுக்கு முன்னதாக நம்ம எப்படி இருக்கணும்னு யோசித்து பாருங்கள். இவ்வளெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? போலி கிறிஸ்தவமாக வாழ்ந்துடாதீங்க, போலியாக இருந்துடாதீங்க. தயவு செஞ்சு உங்களை ஆராய்ஞ்சு பாருங்கள். அதனால தான் ஒவ்வொரு கம்யூனியன்லேயும் நீங்கள் நிதானித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. 2 கொரிந்தியர் 13:5 சொல்கிறப்ப நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள்னு சொல்கிறார். ஆபத்தான விஷயம். யூதாச போல இருந்துடக்கூடாது. சரியா? போங்க, கடவுளுக்கு ஓப்பனாக போங்க. ஆண்டவரே, நான் ஏமாத்துறேன், நான் வெளி வேஷக்காரனாக தான் இருக்கிறேன், உள்ளான மனசில் சுத்தம் இல்லை, என் வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்கள் பெரிய மாற்றத்தை தாங்க, என்னை ரட்சிங்க ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க, என்னை உங்களுடைய பிள்ளையாக மாற்றிக்குங்க, நான் யூதாசா மட்டும் இருந்துடக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரத்தில் கெஞ்சும் பொழுது ஆண்டவர் உங்களை ரட்சித்து உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்ட வல்லமையும் உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென்.